ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரலாற்று சிறப்பு மிக்க கடலூர் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பேன் நான் எப்படி கடலூர் வந்துட்டு. ஸோ நைட் வந்து சேர்ந்தேன். வந்துட்டு இங்கே ரூம் போட்டு ஜேங்கிற ரூம் போட்டு தங்கிட்டு இப்போ காலைல கிளம்பி வந்தாச்சு. காலைல பார்த்தீங்கன்னா இந்த கடலூருடைய பஸ் ஸ்டாண்டை கவர் பண்ணலாம் சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாளாச்சு. ரொம்ப பிஸியான பஸ் ஸ்டாண்டு, கன்ஜஸ்டடான பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே ரூம் எடுத்தேன். ரூம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 600 வாங்கினாங்க. நான் சிங்கிள் தான் கேட்டிருந்தேன். டபுள் பெட் கொடுத்தாங்க. என்னன்னு தெரில, ஏதோ மேபி எக்ஸ்ட்ரா வேகண்ட் அதுக்கு இருக்குது. ஆனால் அந்த 600 ஒத்து தான் காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில், ஓகேங்களா? பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் அந்த பூ மார்க்கெட்லாம் இருக்குது. அதுக்கு செகண்ட் ஃப்ளோர்லாம் ரூம்பு. சிங்கிளுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து 600 அது ஒர்த்து தாங்க. மற்றபடி இன்னும் காஸ்ட்லியாக இருக்குன்னு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது பக்கத்தில். ஸோ நான் இங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ரோடு, பிரைமரியான ரோடு. இந்த ஒரு ஆர்ச் இருக்காருங்க. பாண்டிச்சேரிங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்ரு. பண்ருட்டி 25, விழுப்புரம் அந்த மாதிரி போகிற லெஃப்ட்டில் ஒன்றா நீங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் போயிடலாம். ஸோ அப்படியே போகலாம். நேராக போனீங்கன்னா நமக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே மார்னிங் டிஃபன் எடுத்துகிட்டு ஹோட்டலில் கனெக்ட் பண்ண தெரியுதா, அங்கே தான் நான் வந்து மார்னிங் டிஃபன் எடுத்தேன். 40 ரூபா பொங்கல் சாப்பிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். கடலூர் பார்த்திங்கன்னா மார்னிங்லேயே பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. நிறைய பஸ்ஸஸ், அதுவும் எஸ்பெஷலி ப்ரைவேட் பஸ்ஸஸ் நிறையா போயிட்டுருக்கு. அது கடலூர் டு பாண்டி பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ப்ரைவேட் பஸ்ஸு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட் போய் பார்ப்போம் நம்ம. ஸோ கடலூருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வேறு. போர்ட் இருந்துச்சு, போர்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே. இங்கே பிரிட்டிஷ் காலத்தில் போர்ட் இருந்துச்சு. பட் அதை அப்படியே டெவலப் பண்ண நினைக்கிறேன். இன்னும் பெரிய அளவுக்கு செயல்படலை. பக்கத்தில் இருக்க போர்ட் பார்த்திங்கன்னா காரைக்கால் தான் இந்த ஊருக்கு. ஸோ உங்களுக்கு ஏர்போர்ட்டு வந்து சென்னை ஏர்போர்ட்டு தான், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் இருக்குது. பக்கத்தில் நெய்வேலியே ஒரு சின்ன ஏர்போர்ட் இருக்குது. அது ஆப்ரேஷன் இருக்கான்னு தெரியல. அதேமாதிரி பாண்டியிலையும் ஏர்போர்ட் இருக்குது பக்கத்தில், டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்கோம் இருக்குது. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டை கவர் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஆரம்பிச்ச பிகினிங்கில், அதுக்கப்புறம் வர முடியல ஊருக்கு. வந்தாச்சு, வ்ளாக் பண்ணியாச்சு. ஊரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னைக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. பாண்டிக்கு கேட்க தேவையில்லை, எப்போதுமே பஸ் இருக்கும் பாண்டிச்சேரிக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பஸ் இருக்கும் பாண்டிக்கு. பாருங்கள், விழுப்புரம் போகிறது, விழுப்புரம் பாண்டி தவிர்த்து விழுப்புரம், சிதம்பரம், பண்ருட்டி, விருதாச்சலம் எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது. ஒரு மஞ்சக்குப்பம், நியூ கலெக்டர் ஆஃபீஸ்லாம் சிட்டி பஸ். சிதம்பரம் வருவாங்க, சிதம்பரம் வண்டி சென்னையிலேருந்து வருது, திருவான்மியூர் வழி ஈசிஆர்லேருந்து வருது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடலூருக்கு மட்டும் இல்லை, கடலூர் தாண்டி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிதம்பரம், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, ஸோ ஈசிஆரில் உள்ள முக்கியமான ஊர்களுக்கெலாம் இந்த ரூட் வழியாக தான் போகிறாங்க. சென்னை ஈசிஆர் வருவாங்க, சிதம்பரத்தும் சென்னை ஈசிஆர் போகுது. கடலூர் வழி குறிஞ்சிப்பாடி, குள்ளஞ்சாவடி, விருதாச்சலம் வண்டி. ஸோ வாங்க உள்ள பஸ் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் மினி பஸ்ஸு, டவுன் பஸ்ஸு. கள்ளக்குறிச்சி புதாருங்க, ஸ்ரீ வெங்கடேஸ்வர கள்ளக்குறிச்சிக்கு போகிறது. பார்த்தீங்களா பஸ் எவ்வளோ கொட்டி கிடக்குங்க. இப்போ டைம் சொல்லிடுறேன். டைம் பாருங்கள், 9:40. 9:40க்கு எப்படி இருக்கும் பாருங்கள் கடலூர். பண்ருட்டிக்கு டவுன் பஸ்ஸே போகுது. மகளிர் கட்டணமில்லா பயணம் பெறும். நெல்லிக்குப்பம், காரமாணிக்கம், கடலூர், ஓட்டி. கடலூர் போர்ட் இருக்கு இல்லையா, அதான் ஓட்டி நினைக்கிறேன். ஸோ போர்ட்டுங்கிற படம் ஓட்டியும் போட்டு நிறையா பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு. நகல முடியல, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பஸ்ஸு. திருவண்ணாமலை ப்ரைவேட் பஸ்ஸை பாருங்கள்,
திருக்கோவிலே பண்ருட்டி வழி. இது கள்ளக்குறிச்சி போகிறது. இது பாருங்களேன், சேலம் போகிற வண்டிங்க. விழுப்புரம் வண்டி, சிதம்பரம் ஒன் டிப்போ, சேலம், பண்ருட்டி, உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம், ஆத்தூர், கடலூர் வழியாக போகுது. சிதம்பரத்துலேருந்து சேலம் போகிற வண்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, பாண்டிச்சேரி, நேர்வழி பாண்டிச்சேரி, புதுச்சேரி. இதுவும் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலேருந்து மயிலம் வந்துட்டு புதுச்சேரி, கடலூர் லாஸ்ட்டாக. புதுச்சேரி எல்லாம் ப்ரைவேட் பஸ் தாங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ப்ரைவேட் பஸ்ஸு பாண்டிக்கு இருக்கும். புதுச்சேரி பிஆர்டிசி பாருங்கள். பாண்டியிலேருந்து கடலூர் டு பாண்டி சாதாரண கட்டணம் பிஆர்டிசி. ஸோ அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க கடலூருக்கு. புதுச்சேரி சாதாரண கட்டணம் BB1 B5825. நெய்வேலி போகிற பஸ் பாருங்கள், ப்ரைவேட் பஸ். அது விருதாச்சலம், நெய்வேலி, வடலூர், விருதாச்சலம். நேற்று வந்தோம்ல அந்த ரூட்டு. நெய்வேலி TS. கடலூர், திருச்சி, கடலூர், விருதாச்சலம், திருச்சி வண்டி. விருதாச்சலம் டெப்போ 310. ஒரு பஸ் காரைக்கால் போகுது. காரைக்கால், சீர்காழி, சிதம்பரம், கடலூர், புதுச்சேரி. கும்பகோணம் வண்டி இங்கே வேறு கும்பகோணத்துக்கு கொண்டு பாருங்க. கடலூர், வடலூர், நெய்வேலி, விருதாச்சலம், பெரம்பலூர், திருச்சி அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் கும்பகோணம் போகுது. கும்பகோணத்துக்கு ரூட்டை பாருங்கள். குறிஞ்சிப்பாடி, வடலூர், கும்பகோணம், குறிஞ்சிப்பாடி, வடலூர் போகிறது. வடலூர் வழியாக போகிறது கும்பகோணம் வண்டி. இது பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேர் வந்தாங்க. போலீஸ் நினைக்கிறேன், போலீஸ் தான். சார் என்ன சார் பண்ணுறீங்க, ஃபோட்டோ எடுத்துட்டீங்களே அப்படின்ட்டு. சார் இந்த மாதிரி வ்ளாகர்னா நிறையா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் பஸ் ஸ்டாண்டில் கவர் பண்ணுவேன், அதான் எடுத்துகிட்ருக்கேன் என்ன சொன்னேன். ஒன்றுமே சொல்ல. ஓகே சார், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், நாங்கள் வேறு எதாவது நினச்சோம் அப்படின்ட்டு. ஓகே சார். ஸோ நம்ம நேற்று திருச்சி வந்திருந்தோம் இல்லையா, திருச்சிக்கு வண்டி அடிக்கடி இருக்குது. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டி மினிமம் நிற்கிதுங்க. இந்த பக்கத்தில் போகிறோம் திருச்சி தான், இந்த வண்டி திருச்சி தான். இது விருதாச்சலம் ரூட்டு. அது விருதாச்சலம், நெய்வேலி அந்த ரூட்டு தான் அது. கடலூர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுவாக டேயில் எப்போவுமே பஸ் இருக்கும். நைட் டைம் கூட இருக்கும். ஆனால் 12 to 4, அதாவது மிட் நைட்டு 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இங்கேருந்து பஸ் இருக்காது. மேபி லாங் ரூட் இருக்கு இல்லையா, இப்போது கீழேருந்து சவுத்துலேருந்து வரவங்களுக்கு வந்து பாண்டியோ இல்லை சென்னை போகிறவங்களுக்கோ பஸ் இருக்கும். நீங்கள் மறிச்சு இறக்க வேண்டியதான். பட் டேயில் வந்து உங்களுக்கு எப்போவும் பஸ் இருக்கும். சிதம்பரம் எல்லாம் ப்ரைவேட் பஸ் தாங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸை காட்டிலும் ப்ரைவேட் பஸ் தான் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ப்ரைவேட் பஸ் தான். சிதம்பரம், மயிலாடுதுறை போகுதுங்க. சென்னை போகிற லைன் KCPT, இது ECR. இது ECRயில் போகும். கல்பாக்கம், மாவளவரம், திருவான்மையூர் வழியாக போகிறது. அது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, புதுச்சேரி, திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு புறவழிச்சாலை. விழுப்புரம், பண்ருட்டி வண்டி விழுப்புரம் போகுது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கடலூர் மண்டலம், கடலூர் பஸ் ஸ்டாண்டோட டைமிங் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கடலூர் மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. கடலூர் டு சென்னை, பாண்டி, திண்டிவனம் பைபாஸ் வழித்தடுத்து குளிர்சாதன பேருந்து AC பஸ் சிறந்த இயக்கப்படுகிறதுன்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் கட்டினா 210 ரூபா. டைம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள்,
கடலூர் டு சேலம் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் டைமிங்கு தெரியுதான் தெரில பாருங்கள். இப்போ கடலூர் டு சேலம், விருதாச்சலம் இப்போ 2 ரூட்டில் போகுது. இப்போ ஈரோடு போகிறது இப்போ 4 சர்வீஸு, திருப்பூர் 2 சர்வீஸ் போகுது, கும்பகோணத்துக்கு நிறையா சர்வீஸ் இருக்குது, பழனிக்கு இருக்கு இல்லையா, பழனிக்கு 3 சர்வீஸ், காலைல 7:20, அப்புறம் 10:30, அப்புறம் மிட் நைட்டில் போகுது. தேனிக்கு ஒரு சர்வீஸு 8:10 இங்கேருந்து போகுது. மதுரைக்கு 3 சர்வீஸு, காலைல 7:35, அப்புறம் 11:08, அப்புறம் 19:40, 7:40. திருச்சிக்கு நிறையா வண்டி இருக்குங்க பாருங்களேன். சொன்ன மாதிரி கடலூர் திருச்சி வழி விருதாச்சலம் தொழுதூர் நிறையா வண்டி இருக்குது. ஒரு 1/2 hour கவனிக்க வண்டி இருக்குது. சென்னைக்கு நிறைய வண்டி இருக்குது, ஈசிஆர்லேயும் சரி, திண்டிவனம் ரோட்டும் சரி. வெள்ளூருக்கு டைம் பாருங்கள், ஒரு மொத்தம் 4-6 சர்வீஸ், 7 சர்வீஸ் இருக்குது. 2 சர்வீஸ் பார்த்தா பாண்டியிலேயே போகிறது. அப்புறம் வேலூர், புதுச்சேரி, வந்தவாசி, ஆர்னி ரோட்டில் ஒரு 3 சர்வீஸ். பெங்களூருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 சர்வீஸ் இருக்குது. ஒசூருக்கு வந்து 2 சர்வீஸு, திருப்பதிக்கு 2 சர்வீஸ் இருக்குது. இதுதான் டைமிங்கு. ஸோ இவ்வளோ தான் பஸ் ஸ்டாண்டு. கடலூர் பேருந்து நிலையம் சிறப்பு நூலகம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்கச்சக்க ப்ரைவேட் பஸ்ஸுங்க, கவர்மெண்ட் பஸ்ஸு ரொம்ப கம்மி தான். சென்னை, பாண்டி, சிதம்பரம், விழுப்புரம், பண்ருட்டி, விருதாச்சலம் அந்த மாதிரி போகிற பஸ்ஸு நிறையா போய்ட்டுருக்கு. திருச்சிக்கு இருக்குது, மற்ற ஊரில் நம்ம டைம் டேபிள் பார்த்தோம்ல அந்த மாதிரி தான். காரைக்கால் டிப்போ, கும்பகோணம் கார்பரேஷன், நாகப்பட்டினம் ரீஜன், காரைக்கால் டு சென்னை வண்டி ஈஸியாக போகக்கூடிய. வண்டி வந்திருக்க மாதிரி இருக்குது. மதுரையும் போட்டிருக்கு சைடில் ஸ்டிக்கரு. கடலூர், வடலூர், நெய்வேலி, விருதாச்சலம், திட்டக்குடி, திருச்சி, மதுரைன்ட்டு. இந்த பாருங்கள், அடுத்த ஒரு திருச்சி வருதாருங்க. திருச்சி ஒன்று கிளம்பிட்டுருக்கு. இது பாண்டி, திருச்சி, புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி, திருச்சி அப்படி போகுது. இது கடலூரும் திருச்சி போகிற வண்டி. இந்த பஸ்ஸு மதுரை வண்டி, ஆனால் கடலும் போர்டு போட்டு வந்திருக்கு, மாற்றுவாங்கன்னு தெரியல. இல்லை ஒரு இல்லை மதுரையில் வருதான்னு தெரியல. பிஆர்டி கிளம்பிட்டு இருக்காங்க, சாதாரண கட்ட பேர் வந்து சேலம் கிளம்பிட்டு இருக்கு. பாருங்க மதுரை. மதுரையை போட்டு விட்டாங்களா, மாற்றிட்டாங்க. விருதாச்சலம், மதுரை, அது பக்கம் திருச்சி. மயிலாடுதுறை சீர்காழி வண்டி மயிலாடுதுறை போகுது. பழனி, கடலூர் பழனி வண்டி வருதாருங்க. சிதம்பரம் 2 பிரான்ச். விருதாச்சலம், திருச்சி டு திண்டுக்கல் 1-to-1 சர்வீஸ். சிதம்பரம் டைம் பார்த்தீங்கன்னா 10:05 ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய பஸ்ஸஸ் கவர் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மற்ற மேலே பார்ப்போம் எப்படி எவ்வளோ பஸ்ஸஸ் நிற்கணும்.